இந்த பதிவுல திமுக முற்றிலுமா முழுக போகுது. அது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். 60 வருடங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. இந்த திராவிட ஊழிய இந்த மதுபான விற்பனையில் அடிக்கிற கள்ளப்பணம் ஊழல் அனைத்து முடிவுக்கு வரப்போகுது. எப்படின்னு சொல்றீங்களா? இந்த தமிழக அரசு அமலாக்கத்துறை தங்களை விசாரிக்க கூடாது என்றும் விசாரணை போது எடுத்து சென்ற தடயங்கள் அனைத்தையும் செல்லாது என்று அறிவிக்கவும் அவங்க ஊழியர்களை தொந்தரவு எல்லாம் பண்ணி முடிச்சப்பறம் போயிட்டு 2 வழக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றமானது இதுக்கான பதிலுரையை கொடுக்கும்படி அமலாக்கத்துறைக்கு போட்டு அது வரைக்கும் கொஞ்சம் விசாரணை 2-3 நாள் அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க. அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த நீதி அரசர்கள் விலகி கொண்டார்கள். செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கிலும் நீதி அரசர் விலகினார். இதுலயும் விலகிட்டாங்க. திமுக போடுற கேஸ்ல தான் விலகிறாங்க. காரணம் என்ன? மக்களே உங்களுக்கு தெரியும். முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மற்றொரு அமர்வை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் நியமித்திருக்கிறார். அது யாருன்னு பார்த்தாங்க, நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம், மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜசேகரன். இவர்கள் இருவரும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களை பற்றி. அவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தனக்கு நீதிபதி உயர்வு கிடைத்தவுடனே தன்னுடைய சொத்து விவகாரங்கள் அனைத்தையும் பொது வெளியில் போட்டார். அதே மாதிரி அவர் அமர்ந்திருக்கும் அறையில் எப்பொழுதும் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் எல்லாம் தான் என்ன செய்வது என்று மக்களுக்கு பொதுப்படையாக இருக்கணும் என்று வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துவார். அதை தாண்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப சமீப காலத்தில் 1 வருஷத்துக்குள்ள அவர் வடவள்ளி கோயிலில் முருகனை தரிசனம் செய்வதற்கு தன்னுடைய குடும்பத்துடன் வார இறுதியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈவினிங் போறாரு. ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் 5 ரூபா டிக்கெட்ல கேட்கிறாரு. அங்க வாங்க போறச்ச அங்க இருக்க திமுக சேகர் பாபுவோட கையாட்கள் ஒரு டிக்கெட் வாங்கினா போதும் சார், நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரிசனம் பண்ண அந்த படத்தை என்கிட்ட கொடுத்து கேட்டாங்க. அவர் சொன்னார் தவறு என்கிட்ட கொடுன்னு. அப்போ போலீஸ் அவரை வச்சு அவர் கையங்களும் பிடிச்சு தன்மையாக தண்டிச்சார். அந்த அளவுக்கு அவர் ஊழலை எதிர்ப்பவர். அவர் கையில் மாட்டிக்கிட்டுச்சு இன்னைக்கு திமுக. எப்படி வெளியில் வரவே முடியாது என்பதை மக்களை உங்கள் ஞானத்துக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.